ஹைடா மை லிட்டில் காட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நான் இன்றைக்கி வந்துட்டு நம்ஜூனுக்கு ஒரு ஷாட் பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு கிட்னாப்பர் நம்ஜூன் பனிஷ்மெண்ட். இது வந்து ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. தயவுசெய்து ஹெட்ஃபோன் வேர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்கலைனாலும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்கடா. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. அப்புறம் அன்கட் இருக்குது. இதுக்கு அன்கட் வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எமோஷ்னல் தான், கொஞ்சம்லாம் ஓவராகவே எமோஷ்னல் ஸ்டோரி தான். ஒரு சின்ன இன்ட்ரோ. நம்ம நம்ஜூன் வந்துட்டு கிட்னாப்பர்டா. யாரனாலும் கிட்னாப் பண்ணி மிரட்டுவான். அதே மாதிரி உங்களையும் கிட்னாப் பண்ணி உங்களை அடைஞ்சிருவான். உங்களை யாராவது ஒரு சின்ன பார்வை பார்த்தா கூட அவங்க கண்ணை நோண்டி எடுத்துருவான். ஸோ அவ்வளோ ஜெலசி கேரக்டர், பொசசிவ் கேரக்டர், ஃபோர்ஸ் ரொமான்ஸ் வரும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி உங்கள் கையில் 10 நாளில் ஒரு குழந்த இருக்கும். இப்போ தாண்டா அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்கு. குழந்த பிறந்து 10 நாள் தான் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்னன்றது இந்த ஒன் ஷாட்டில் பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு, பேபி மில்க்கு. ஸோ அதனால் ஹெட்ஃபோன் வேர் பண்ணுற ஸ்டோரிக்குள்ளே வாங்க. பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம நம்ஜூன் தாண்டா உங்களோட ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டுருக்கான். குழந்த நம்ஜூன் கையில் தான் இருக்குது. நம்ஜூன் விடுங்க ப்ளீஸ். என்ன பண்ணுறீங்க? எதுக்கு இப்படி என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கீங்க? நம்ஜூன் விடுங்க நம்ஜூன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அப்படியே நம்ஜூன் ஒரு லுக்கு தான் உங்களை திரும்பி பார்த்து முறைக்கிறான். உன்னை என்னடி சொன்னேன்? வெளியிலேயே வரக்கூடாதுன்னு சொன்னேனாலையா? நான் மைத்துக்கிட்டே ஆட்டிக்கிட்டு வெளில வந்துட்டுருக்கா. எல்லாரும் இவ்வளவு உன்னை பார்த்து சொல்லு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே பத்துக்கிட்டு வருது மயிறு. வீம்புக்குனே வெளில வருவியா? இங்கே பாரு, நீங்கள் முக்கியமான ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. மவளே, வெளியில் வரக்கூடாது. இந்த ரூம்குள்ளேயே தான் ஒட்டஞ்சு கிடக்கணும், புரியுதா? நம்ஜூன் பாருங்க, நான் இந்த ரூம்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது நல்லது கிடையாது. எனக்கு ரொம்ப வேர்க்குது. குழந்தைக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கேல்ல, அதனால் குழந்தைக்கு சளி பிடிக்கும். சொல்கிறது கேளுங்க. பாருங்க, ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க? எனக்கு டிவோர்ஸை கொடுத்துருங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு உங்கள் கூட சேர்ந்து வாழ எனக்கு பிடிக்கலை. எனக்கு அவங்கள பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்களா? ஸோ இப்போது அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி உங்களை ரூம்குள்ளே பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டோரில் ஒரு குத்துறான். இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பேசினேன்னு வையி செவ்வளோ பேத்துருவேன். இங்கே பாரு, அவங்க கூட சேர்ந்து வாழ பிடிக்கல. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் அவனை நான் விட்டுருவேனா? ஏய், இங்கே பாருடி, இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே குனிஞ்சிட்டு அழுதுட்ருக்கீங்களா? உங்களோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு, ஏய் நீ எப்போயுமே எனக்கு மட்டும்தான். வேறு வேணால் பார்க்கலாம், சைட் அடிக்கலாம், லவ் பண்ணலாம், அவன் கூட கல்யாணம் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தேன்னு வெயி அவனை என்ன பண்ணுவேனே தெரியாதுடி. இங்கே பாருங்கங்க, நீங்களாம் வீம்புக்குனே தான் என்கிட்ட இதெல்லாம் பண்ணி இப்போ குழந்தை ஆயிடுச்சு. உங்கள் கூட சேர்ந்து வாழ பிடிக்கல. என்னை விட்டுருங்க. ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க? ஓய், அப்படி தாண்டி பண்ணுவேன், அப்படி தான் பண்ணுவேன். நீ என் கூட சேர்ந்து வாழ்கிற வரைக்கும் நீ டார்ச்சர் தான் பண்ணுவேன். நீ ஏன் வந்து நம்ஜூன் மாமா நம்ம சேர்ந்து வாழுவோம் அப்படின்னு சொல்கிறது தாண்டி உனக்கு நல்லது. நீ ஏன் வந்து உன்னை எனக்கு கொடுக்குறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அவன் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க. அப்படியே ஒரு மாதிரி நீங்கள் நம்ஜூனை நிமிர்ந்து பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் முதலையே என்னை அடைஞ்சிட்டீங்க. இதுக்கப்புறம் ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லவரெலாம் கிடையாது, நீங்கள் ரொம்ப கெட்டவர். உங்கள் கூட ஒரு பொண்ணால் சேர்ந்துட்டு வாழவே முடியாது. நீங்கள் சரியான போவட், சரியான ராஸ்கல், சரியான இரிட்டேட்டிங் ஃப்ளோ, நீங்கள் சரியான ஜெலசி பர்சன். உங்கள் கூட சேர்ந்துட்டு வாழ முடியாது. நீங்கள் சரியான சந்தேக பரவலை. நான் யார்கிட்ட பேசினாலும் அவங்கள டார்ச்சர் பண்ணுறீங்க, இல்லைன்னா என்னைய டார்ச்சர் பண்ணுறீங்க. என்னால் எப்படி உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியும்? இங்கே பாருங்கள் நம்ஜூன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படியே உங்களுக்கு கோவம் வருது. உங்களோட நெக்கை போட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஏய் என் குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டுருக்கேன்னு உன்னை உயிரோட விடுறேங்க பார்த்தா. நம்ஜூன்னு உன்னோட எத்தனை வயசடி மூத்தவன்? எப்படி கூப்பிடணும்? மாமான்னு கூப்பிடுவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை போட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவனோட ஹேண்டை தட்டி விட்டுட்டு, உங்களோட இத்தனை வயசு நான் சின்ன பொண்ணு, ஆனால் என்னை போயிட்டு இப்படி ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு என்னை கல்யாணம் பண்ணி கூட வச்சுருக்கீங்களே, என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரிலையா? ஏன் இப்படி என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க?
பெசாட்டிக்கு இதுக்கு என்னை சாவடிச்சிருங்க. எனக்கு இந்த உலகத்தில் இருக்கவே பிடிக்கலை. உங்களோட தலையை என் கழுத்தில் சுமந்துட்டு என்னால் வாழ பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப நம்பிச்சுன்ட்டு அழுதுட்ருக்கீங்க. அதுக்கு மேலே அவனுக்கு ஓவராக கோவம் தான் வருது. ஏய், என் பிள்ளைய வயிற்றில் கொடுத்து இப்போ கையில் பெத்தெடுத்ததுக்கப்புறம் சாக போகிறேன்ட்டு இருக்கா. எப்படி நீ சாகுறேன்னு நானும் பார்க்குறேன்டி. வாழ்க்கை ஃபுல்லாக இனிமேல் நீ எனக்கு தான், நான் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே டோர் நாக் ஆகிற சவுண்டு கேட்குது. ஸோ நம்ஜுனோட ஃப்ரெண்டு தான் வந்து டோரை நாக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ நம்ஜுனும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து, ஏய், இந்த ரூமை விட்டு வெளில வரக்கூடாது. இங்கே அவார்டு ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் தான் நீ வெளில வந்தேன்னு வையி, நீ என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் பிடிச்சி அவங்கள மிரட்டிட்டு அந்த ரூமை விட்டு வெளில போயிடுறான். நம்ஜுனா, உன் பொண்டாட்டியை கண்ணிலேயே காமிக்க மாட்டுற, அப்படியே ரூம்குள்ளேயே பொத்தி பொத்தி வச்சு பூட்டி பூட்டி வைக்கிறியடா. ஏய், யாரை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு கொஞ்சம் காமிக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி நம்ஜுனோட ஃப்ரெண்டு கேட்க, நம்ஜுனும் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணிட்டே அவன் ஃப்ரெண்டை பார்த்துட்டு, ஏய், ஃபஸ்ட்டு நீ கல்யாணம் முடி, அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே நம்ஜூன் அவன் ஃப்ரெண்டோட சொல்கிறல ஹேண்டை போட்டு அப்படியே நடந்து போக அங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாம் நம்ஜூனை பார்க்குறாங்க. வாங்க நம்ஜூன், வாங்க வாங்க, வேர்ல்டில் பெஸ்ட்டு மாஃபியாவே நீங்கள் தான், கிட்னாப்பர், வேர்ல்டு பெஸ்ட்டு கிட்னாப்பரே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பெருமையாக பாராட்ட இவனுக்கு ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீலு. இப்போது அங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் உங்களை தாண்டா கேட்குறாங்க. நம்ஜூன், என்ன நம்ஜூன் இது, புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஒய்ஃபை கண்ணிலே காமிக்க மாட்டேறீங்க, உங்களுக்கு குழந்தை வேறு பிறந்திருக்கு, அந்த குழந்தையும் கண்ணில் காமிக்க மாட்டேறீங்க. நம்ஜூன், சீக்கிரம் போயிட்டு உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வாங்க நம்ஜூன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டுருக்காங்க. இப்போதைக்கு வேறு வழி இல்லை நம்ஜூனுக்கு. ஏன்னா அவார்டு ஃபங்க்ஷன் அது, அங்கே வச்சு ஒய்ஃபெல்லாம் கூட்டிகிட்டு வந்து காமிக்க முடியாதுன்னு நம்ஜூனால சொல்லவே முடியாது. அதனால அவனும் அவன் ஃப்ரெண்டை பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிட்டுருக்கான். அதான் நான் முதலையே கூட்டிகிட்டு வர சொன்னேன்ல நம்ஜூன், இப்போ என்ன போய் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி என் ஃப்ரெண்டு சிரிக்க நம்ஜூனுக்கு ஜெலஸ் தான் வருது. அவன் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இப்போ அப்படியே உங்ககிட்ட தான் வரான். ஏய், வா வெளில, நீங்கள் தானே வெளில வரக்கூடாதுன்றீங்க. நான் தான் வரக்கூடாதுன்றேன், இப்போ நான் தான் வான்றேன். வா, இங்கே பாரு, இந்த ட்ரெஸ் வேணாம், இதை கழட்டி போட்டுட்டு சாரி கட்டிட்டு வா. ஆனால் நம்ஜூன், எனக்கு சாரி கட்டி பழக்கம் இல்லை. ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மாமான்னு கூப்பிட்றேன்னு மயிறு. நம்ஜூன் நம்ஜூன் கொட்டு பேத்திக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு, அங்கே வந்து நின்றுட்டு நம்ஜூன் பேரை சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது, கால்மி மாமா, புரியுதா அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு, அதனால் நீங்களும் தலையாட்டிகிட்டு இருக்கீங்க. சரி கட்ட தெரியாதா, சரி வா, நான் கட்டி விடுறேன். இல்லை, வேணாம், இங்கே பாருங்கள், நீங்களும் கட்டி விட வேணாம், நான் சுடிதாரை வேர் பண்ணிக்கிறேன். ஏய், நான் முழுசாக பார்த்துட்டேலடி, முழுசாக பார்த்து ஒட்டம் தானே, அதுக்கு திருப்பி காமிக்க மாட்டேறேன். பாரு, இப்போ நான் பார்க்கணும், உன்னைய முழுசாக பார்க்கணும். பாரு, சாரியை கட்டிட்டு அங்கே வந்து நின்றுட்டு இவன் கூடயாவது பேசினேன்னு வையி, அவளே இன்னைக்கு நைட்டு உனக்கு பனிஷ்மெண்ட்டு தாண்டி. எந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு எனக்கே தெரியாது. எவன் கூடயும் பேசக்கூடாது. எவனாவது உங்ககிட்ட வந்து பேசினா கூட நீ அவனுக்கு ஆன்சரே பண்ணக்கூடாது, புரியுதா? வந்திருக்க இங்கே எல்லாம் காவலி பயிலுக என் கூட சேர்ந்தவங்க வந்து உங்ககிட்ட ஃப்ளட் பண்ணுவாங்க. எவனையும் ஏறெடுத்து கூட நீ பார்க்கக்கூடாது. பார்த்த நிமிர்ந்து பேசின அப்படின்றத நான் பார்த்தேன்னா இன்றைக்கி நைட்டு பனிஷ்மெண்ட் தான். 10 நாள் தான் ஆகுதுக்கு குழந்த பிறந்து, அடுத்து இன்னும் 8 மாதத்தில் குழந்தைய கொடுத்துருவேன், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் உங்கள்கிட்ட பல்ல கடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமே வந்துருச்சு. அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் ஊற்றுது. நம்ஜூன், ஏன் இப்படி என்னை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி தாண்டி மிரட்டுவேன், உன் கண்ணு எவன் மேலேயாவது பட்டுச்சுன்னு வை, அவ்வளே உனக்கு பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுடிதார் வேர் பண்ணியிருப்பீங்கடா. அதை பிடிச்சி அவுத்துட்ருக்கான். என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாரி கட்டி விடணும்ல, நீ தான் கட்ட தரலன்றல, அப்போ நான் தானே கட்டி விடணும். சுடிதாரை கழட்டுடி. இல்லை, நீங்கள் போங்க, நானே எனக்கு எந்த மாதிரி கட்ட வருமோ அந்த மாதிரி கட்டிட்டு வரேன். அண்டி, கட்ட வராதுன்ற, கட்டிட்டு வாரேன்ற, எப்படி கட்டிட்டு வருவ? எல்லாத்துக்கிட்டேயும் காமிச்சிட்டு கட்டிட்டு வருவியா? அதெல்லாம் முடியாது, நான் தான் கட்டி விடுவேன். இந்த பாட்டு எவனுக்கும் தெரியக்கூடாது, எனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியணும், யாருக்கும் எதுவுமே தெரியக்கூடாதுடி. அந்த மாதிரி உனக்கு நான் தான் சரி கட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்கள்கிட்ட வம்பு பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு நம்ஜூனை சமாளிக்கவே முடியல. நம்ஜூன், நம்ஜூன் வேணாம் நம்ஜூன்,
அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்கள் நம்ஜுன் நம்ஜுன் கூப்பிட்றது வேற அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. உங்களோட நெக்கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஐய் கால்மி மாமா, மாமான்னு கூப்பிட்றி, ஏன்டி மாமான்ற வார்த்தை வாயிலேருந்து வரவே மாட்டேங்குது. நானும் வரும் வரும்னு எதிர்பார்த்து கோத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் அந்த வார்த்தை வாயிலேருந்து வர மாட்டேங்குது. பாரு வாயனை, ஒழுங்கா ட்ரெஸ்ஸை கழட்டிடு. நான் தான் உனக்கு சரி வியர் பண்ணி விடுவேன். நீ வம்பு பண்ணினா கண்டிப்பாக நீங்கள் நைட்டு பனிஷ்மெண்ட் தான் நடக்கும். பாரு, முதல்ல எப்படி நடத்தினேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். உங்களுக்கு அப்படியே கல்லேருந்து தர தரையாக கண்ணீர் ஊற்றுது. உங்கள் கை கால்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. ஏன்னா அவன் உங்களை அந்த லெவலுக்கு ஹார்டாக டீல் பண்ணியிருப்பான்டா. உங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவன் உங்களை டீல் பண்ணியிருப்பான். அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வர நீங்கள் வலிக்குது வலிக்குதுன்னு அவன்கிட்ட அழுத்திருப்பீங்க. ஆனால் அதில் காதெல்லாம் கேட்காம அவன் உங்கள்கிட்ட வெறி பிடிச்ச மாதிரி டீல் பண்ணியிருப்பான். அதெல்லாம் இப்போ ஞாபகத்துக்கு வர நீங்களும் கம்முன்னு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே நம்ஜுன் ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே சாஃப்டாக ஒரு மாதிரியாகவே உங்களை பார்த்துட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கான். அவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ஏகலைஸ் டோனு. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ண அவனுக்கு இன்னும் ஹைப்பாக தான் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரியாக அவங்கள பார்த்துக்கிட்டே ஸ்மோக் பண்ணிகிட்டே, ஏய் உங்களோட பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? கிட்டத்தட்ட 11 மாதம் ஆச்சு. இப்போ தாண்டி உன்னைய முழுசாக பார்க்குறேன். எப்படி பார்க்குறேன், எப்படி பார்த்தே 11 மாதம் ஆகுது. பழைய நினைவெல்லாம் இப்போ திரும்ப வருது என்ன. இன்றைக்கி நைட்டு ஒரு ரவுண்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கா. நீங்கள் நம்ஜனோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணி 10 நாள் தான் ஆகுது குழந்த பிறந்து. இப்படி வந்து என்கிட்ட நடந்துட்டுருக்கீங்களே. உங்கள் கூட சேர்ந்து வாழவே எனக்கு பிடிக்கல. உங்களை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தாலும் விடாமல் தூக்கிட்டு வந்து வச்சு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க. எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கீங்க? என்னை விட்டுருங்க சொல்லிட்டு அழுதுட்ருக்கீங்க. ஐய் இன்னொரு தடவை விட்டுருங்கன்னு சொன்னேன்னு வையி செவில் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப ஃபோர்ஸாக எடுத்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இந்த லிப்பு இந்த உடம்பு எப்பயுமே எனக்கு மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்து வியர் பண்ணி விட்டுட்டு அவனே ரொம்ப ஸ்மூத்தாக உங்களுக்கு சேரீ வியர் பண்ணி விட்டுட்ருக்கான். உங்களுக்கு தாண்டா சேரீ கட்ட தெரில. ஆனால் அவன் கட்டி விடுற சேரீ ரொம்பவே உங்களுக்கு சூட்டபிள் ஆகுது. தேவதமாக இருக்கீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க. நம்ஜுன் வச்ச கண்ணு வாங்காமல் உங்களையே பார்த்துட்ருக்கான். அடியே சும்மாவே அழகாக இருக்க. இல்லை அந்த சாரியில் நச்சுன்னு இருக்கடி. உன்னை பார்க்க பார்க்க எனக்கு கீழே இருக்கிறது மேலே தூக்கிக்கிட்டு நட்டுக்கிட்டு நிற்கிது. இன்றைக்கி ஃபுல்லாக அவனை என்ஜாய் பண்ண சொன்னாலும் என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அவன் இப்படி பேச அவங்களுக்கு பிடிக்கல. அப்படி பேசுகிறது இங்கே பாருங்கங்க, இதுக்கப்புறம் என்கிட்ட இப்படி பேசாதீங்க அப்படின்றீங்க. சரி பேசலை, வா கீழே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். எல்லாருமே உங்களை பார்க்குறாங்க. அப்படியே நம்ஜுன் கிட்ட, நம்ஜுன் உன்னோட ஒய்ஃப் ரொம்பவே சின்ன பொண்ணாக இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கா. அப்படியே நம்ஜுனுக்கு பற்றிக்கிட்டு வருது. இருக்கட்டும், அவள் என்னோட பொண்டாட்டி, அவளே கவலைப்படல, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க? வாயை மூடிட்டு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தோமா, அவார்டை கொடுத்தோமா, போனோமான்னு இருக்கணும். இதை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க காது கிட்டக்கு வந்துட்டு, இங்கே இருக்கிறவன் எவன் கூடயாவது பேசினேன்னு வையி மாவளே நைட்டு பனிஷ்மெண்ட் தான், ஞாபகம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். நீங்களும் தலையாட்டிட்டு ஒரு மாதிரி உங்கள் குழந்தைய வச்சுட்டு கீழேயே தாண்டா தலையை குனிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கீங்க. நான் இப்போ உங்களை தமிழில் காமிச்சிருக்கேன்ல, இதுதான் உங்களோட போஸு. ஆனால் உங்கள் ஃபேஸ் எல்லாம் ரொம்பவே சேடாக தான் இருக்குது. நம்ஜன் கூட சேர்ந்து வாழவே பிடிக்கல. இருந்தாலும் உங்கள் தலையெழுத்து அவன் ரொம்ப உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தான் அவங்க கூட வாழவே வச்சிட்ருக்கான். அதனால் நீங்களும் இப்படி நின்றுட்டுருக்கீங்க. ஆனால் எல்லாருமே அவங்கக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து யார் கூடயுமே பேச மாட்டீங்க. என்னதான் நம்ஜுன் மிரட்டியிருக்கானே, அதனால நீங்கள் யார்கிட்டையுமே பேச மாட்டீங்க. இப்போ நம்ஜுனோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட வரா. அவன் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். உங்கள் குழந்தைய அவனோட ஹேண்டில் வாங்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ஜுன் அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் நம்ஜுனை பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சார் சார் நீங்கள் குழந்தைய கொடுங்க சார். சார் குழந்தைய கொடுங்க, குழந்தைக்கு பசிக்கும், நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு ஹேண்ட்லேருந்து குழந்தைய வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ குழந்தைய வாங்கும்போது உங்கள் கால் வந்து ஸ்லிப் ஆகிடுதுடா. தென் அங்கே வந்து பீர் பாட்டில் கீழே கொட்டி கிடக்கு. அதில் லெக்கு வச்சிட்டிங்க, உங்கள் ஃபுட்டை வச்சுட்டிங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு ஸ்லிப் ஆகுது. இப்போ நீங்கள் கீழே விழுக போகிறீங்க. நம்ஜுனோட ஃப்ரெண்டு வந்து உங்களை கெச்சப் பண்ணி பிடிக்கிறான். இப்போ 2 பேரோட ஐஸும் ஒருத்தர் ஐஸோட ஒருத்தர் ஐஸ் மீட் பண்ணிகிட்ருக்கு. இப்படி ஒரு காட்சியை நம்ஜுன் பார்த்தா நம்ஜுனுக்கு பற்றிக்கிட்டு வருது. ஜெலஸு பொசசிவ் அந்த மாதிரி பற்றிக்கிட்டு வருது. இப்போ வேகமாக உங்ககிட்ட தான் வரான். ஏய் என்னடா பண்ணிட்டுருக்க? ஏய் இல்லைடா மச்சான், உன் பொண்டாட்டி கீழே விழுக போனாங்க, அதான் பிடிச்சிட்ருக்கேன். பிடிக்கவெல்லாம் ஒன்றும் வேணாம்,
அது விட்டு தொலை, ஏய் எந்திரி என்னடி சொன்னேன் அப்படின்னு வந்து உங்கள் காதுகிட்ட வந்து பல்ல கடிக்கிறான். இல்லை நான் கொடுக்கல, உங்கள் ஃப்ரெண்டாக தான். ஃப்ரெண்டோ வாங்கினா உனக்கு எங்கே போச்சு அறிவு, உனக்கு இன்றைக்கி நைட்டு பனிஷ்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்லிட்டுருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அப்படியே அவங்க பாட்டியெல்லாம் போயிட்டுருக்கு. எல்லாருமே நம்ஜனுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ஜனோட ஐஸு உங்களை மட்டும்தான் நோட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கீங்களா, வச்சுக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை வேறு யாராவது உங்ககிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா, வச்சிட்ருக்காங்களான்னு சொல்லிட்டு உங்ககிட்டே தான் பறந்துக்கிட்டே இருக்க. இப்போ நம்ஜனோட ஃப்ரெண்டு நம்ஜனை பார்த்து, டேய் என்னடா நீ எப்போ பாரு உன் பொண்டாட்டியே பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவள் என் பொண்டாட்டி, நான் பார்ப்பேன் பண்ணுவேன், என்னன்னாலும் பண்ணுவேன், நீ மூடிட்டு நெல்லு அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல, நம்ஜுனோட ஃப்ரெண்டு வாயை மூடிட்டு நின்றுக்கிறான். இப்போ அங்கே அவார்டு கொடுக்க வந்திருப்பாங்களே நம்ஜுனுக்கு அவங்க வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கடா. அப்படியே நம்ஜனுக்கு பற்றிக்கிட்டு வருது. ஏன்டா எல்லாரும் அவகிட்டே போயிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க கொட்டு பேத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டில் ஒரு ஆரஞ்சு ஜூஸை எடுத்துகிட்டு உங்ககிட்ட வராங்க. உங்ககிட்ட அந்த ஜூஸை குடிக்க சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் வாங்க மாட்டேறீங்க. ஏன்னா நம்ஜனுக்கு பயந்துட்டு, பாருங்கள் மேடம், என்னங்க கூலாக இருங்க, ஏன் இவ்வளோ நர்வஸாக இருக்கீங்க, எதுக்கு உங்கள் கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது, நம்ஜன் ஏதாவது சொல்வாருன்னு பயப்படுறீங்களா, அதெல்லாம் அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார், என்னங்க இந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டில் நீட்டிகிட்ருக்கோம். உங்களுக்கும் வேறு வழி தெரியாமல் அந்த ஜூஸை ஹேண்டில் வாங்கிட்டு குடிச்சிட்ருக்கீங்க. இதெல்லாம் நம்ஜன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த அந்த அவார்டு கொடுக்க வந்தவன் பார்வை ஃபுல்லாக அவங்கள டாப் டு பாட்டம் பார்க்குது. இதை நம்ஜன் நோட் பண்ணுறான். அவனுக்கு கட்டுப்பாகுது. இப்போ வேகமாக நேராக அவங்கக்கிட்ட வந்துட்டு உங்களை பார்த்து, ஏய் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்றான். நீங்களும் ஒரு மாதிரியாக நம்ஜனை பார்த்துட்டு, நம்ஜூன், ஏய் மாமா நான் எதுவும் சமைக்கலைனாலும் பரவாயில்ல, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிருப்பீங்களாடா, அந்த இதெல்லாம் அவங்க லிப்பில் ஒட்டிகிட்ருக்கோ அப்படியே அவங்களுக்குள்ளேயே வச்சு உங்களை இழுத்து கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிவிட்டு, இது தாண்டி என் பசி எப்போதைக்கு அடைக்கிருக்கு, அவளே இன்றைக்கி நைட்டு உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதுகிட்ட வந்து சொல்லிட்டுருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஜெலஸ் ஆகுது, அவ்வளோ பொசசிவ் ஆகுது. இப்போ அந்த அவார்டு கொடுத்தவரோட ஹேண்டை பிடிச்சிட்டு, சார் இங்கே வாங்க, பொண்ணுங்கக்கிட்ட என்னத்தை நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கிட்ட வாங்க என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை பிடிச்சி தரத்தன்னு அங்கிட்ட இழுத்துட்டு போயிடுறான். அவனுக்குள்ளே நீங்கள் நிற்கிறதே பிடிக்கல. இப்படியே பார்ட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எண்டிங் ஆகிட்டுருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்ப, அந்த அவார்டு கொடுக்க வந்தவர் மட்டும் உங்களையே தாண்டா பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. இன்னும் நம்ஜனுக்கு டென்ஷன் ஏற்றிக்கிட்டே இருக்கார் அவர்னா. இப்போ நம்ஜனும், சார் உங்கள் வீட்டுக்கு கிளம்பலையா, உங்கள் ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சு, இன்னும் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்கீங்க, எனக்கு உன் ஒய்ஃப் கையால் ஒரே ஒரு காஃபி போட்டு கொடுக்க சொல்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ஜனை பார்த்து கேட்க, எதுக்கு ஆப்பு போட்டு கொடுக்கணும், நானே போட்டு தரேன், நீங்கள் தயவுசெய்து இப்போ இருந்து கிளம்புங்க, இப்போ வேணாம், உங்களுக்கு நாளைக்கு நான் உங்களை தனியாக மீட் பண்ணி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டியே வைக்கிறேன், இப்போ கிளம்புங்க அப்படின்ற மாதிரி நம்ஜன் சொல்லிட்டுருக்கா. ஆனால் அவன் கேட்க மாட்றான். நம்ஜனுக்கு உங்களை பார்த்தா ஒரு பக்கம் கட்டுப்பாகுது, இன்னொரு பக்கம் அவன் இப்படி பேசி நிற்கிறது சுத்தமாக அவனுக்கு பிடிக்கல. இப்போ நீங்கள் இங்கேருந்து கிளம்ப முடியுமா முடியாதா அப்படின்ற மாதிரி நம்ஜன் கேட்க, அவனா போகாமல் உங்கள் கையால் ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் போவேன்ற மாதிரி நின்றுட்டுருக்க. நம்ஜன் உங்களை பார்த்து முறைக்கிறான். ஏன்டி இப்படி டென்ஷன் பண்ணிட்டுருக்க, நீ கொட்டு பேத்தி விட்டு, இங்கே பாரு ஒய்யான், போய்ட்டு அவங்ககிட்ட காஃபி போட முடியாது, எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து சொல்லிட்டுருக்கான். ரொம்ப பையன். அப்படியே நீங்களும் அந்த ஆளை பார்த்துட்டு, சார் எனக்கு முடியலை, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், என்னால் காஃபியெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ஜன் எப்படி சொல்லி கொடுத்தானோ அதே மாதிரி பேசிவிட்டு நீங்களும் உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. இப்போ அந்த ஆள் உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு, பையன் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஒரே ஒரு காஃபி அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ஜன் அப்படியே உங்களை பார்த்து கண்ணை காமிக்கிறான். ஒழுங்காக ரூமுக்கு போனேன். நீங்களும் அந்த ஹேண்டை உதறி விட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறீங்க. இப்போ நம்ஜனும், அதான் என் ஒய்ஃபு முடியலைன்றால, இங்கே கிளம்புங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் அந்த ஆளை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் விட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாமே. அவனுக்கு நடந்ததெல்லாம் அப்படியே ரிஃப்யூலில் ஓடிட்டுருக்கு. நீங்கள் கீழே வந்து நின்றது, உங்ககிட்ட எல்லோரும் பேசினது, நீங்கள் ஸ்லிப்பானது, நம்ஜனோட ஃப்ரெண்டு வந்து உங்களை அப்படியே தாங்கி பிடிச்சது, கடைசியில் இவன் வந்துட்டு உங்ககிட்ட காஃபி கேட்டது, உங்கள் ஹேண்டை பிடிச்சது, இதெல்லாம் அப்படியே விஷுவலில் ஓட அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. அவளே பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் இன்றைக்கி இவங்கெல்லாம் நடந்துக்கிட்டது உனக்கு பனிஷ்மெண்ட் நான் கொடுக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாகவே அவன் ரூம்குள்ளே வரான். இப்போ வந்து டோரை க்ளோஸ் பண்ணுறான். நீங்கள் உங்கள் பேபிக்கு ஃபீட் பண்ணி அப்படியே தொட்டிலில் தூக்கி போட்டுட்ருக்கீங்க. டியே உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன்,
கீழே வந்துட்டு யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேனா இல்லையா? அப்புறம் என்னத்துக்கிட்டே வந்து உட்கா நீயே பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கா, நீயும் ஈன்னு இழிச்சிட்டே நின்றுட்டுருக்கா. இங்கே பாருங்க நம்ஜூன், இப்படிலாம் என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. என்னடி பிடிக்கல? நான் தான் சொன்னேன்ல உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு. மவ்வளே இன்னைக்கு நீ என் கையில் செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லெக்கை பிடிச்சி தூக்கி அப்படியே அவங்கள பெட்டில் மூவ் பண்ணி போடுறான். நம்ஜூன் வேணாம் வேணாம். என்னடி நம்ஜூன்? இன்னும் நம்ஜூன், நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கால் மீ மாமா, கால் மீ மாமா. இங்கே பாருங்க, உங்களை மாமான்னு கூப்பிட எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படி என்னை டார்ச்சர் பண்ணிட்டுருக்கீங்க? என்னை விட்டுருங்க, தயவு செய்து என்னை விட்டுருங்க. இங்கே பாருங்கள், குழந்தை தூங்கிட்டு இருக்கான், என்னை டார்ச்சர் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க. அதான் குழந்தை தூங்கிட்டான்ல, குழந்தை தூங்கிட்டான்லடி, இதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிப்போம். ஹே வயான், ஐம் thirsty, ஐ வாண்ட் someone அப்படின்றான். நீங்கள் அப்படியே நம்ஜூன் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. நம்ஜூன் என்ன வேணும்? இங்கே பாருங்கள், இப்படிலாம் என்கிட்ட நடந்துக்காதீங்க, எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ஜூனை ஸ்கிப் பண்ணுறீங்கடா. எனக்கு இன்றைக்கி நீ வேணும், உனக்கு இன்றைக்கி நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டோட அவன் ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் லிப்பில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு, ஏய் நான் கேட்டது என்னடியாச்சு, எனக்கு இது வேணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்டு நேராக அவங்க நெக்குக்கு கீழே போயிட்டு நிற்கிது. நீங்கள் நம்ஜூனோட ஹேண்டை தட்டி விடுறீங்க. இங்கே பாருங்கங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, எனக்கு இது பிடிக்கலை, என்கிட்ட இப்படி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, என்னை விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்கடா. என்னடி விட்டுருங்க, நீ விட்டுட்டே இருக்க போகிதாண்டி என்ன, உன்னை எல்லாரும் பார்த்துட்டே நீ விருப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு கட்டுப்பாகுது. உன்னை அவங்க இப்படி பார்க்குறது பிடிக்கல, உங்ககிட்ட வந்து அவங்க அப்படி பேசுகிறது பிடிக்கல, என்ன பிடிக்கல. நீ பொத்தி பொத்தி வச்சாலும் ஏண்டி எல்லாரும் உங்ககிட்டே வந்துட்டுருக்காங்க, எதுக்குடி வர்றாங்க, எதுக்கு வர்றாங்க? இங்கே பாரு, எனக்கு இது வேணும், கொடுக்க முடியுமா முடியாதா? நீயா கொடுத்தேன்னா சாஃப்டாக எடுப்பேன், நானும் எடுத்தேன்னா ரொம்ப ஹார்டாக எடுப்பேன், கடிச்சு எடுப்பேன், பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்கள மிரட்டிகிட்டு இருக்கான். நீங்கள் நம்ஜூனோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணிவிட்டு, பாருங்க ஏந்திரிங்க, மிருகத்தனமாக என்கிட்ட நடந்துக்காதீங்க, உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீங்கள் ஒரு கிட்னாப்பர், நீங்கள் ஒரு மாஃபியா, நீங்கள் ஒரு பொறுக்கி, நீங்கள் ஒரு ராஸ்கல், உங்கள் கூட சேர்ந்து வாழவே எனக்கு பிடிக்கல. ஏதோ குழந்தைய பெற்றுட்டு இந்த தலையெழுத்து, உங்கள் கூட இந்த வீட்டில் ஒரே வீட்டில் இருக்கேன், எனக்கு உங்கள் கூட இருக்க பிடிக்கல, மேலே இருந்து எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்ட அழுதுட்ருக்கீங்க. அவன் ஏற்கனவே உங்கள் மேலே கடுப்பில் இருக்கான். இப்படி நீங்கள் பேச பேச அவனுக்கு இன்னும் இரிட்டேட்டிங் ஆகுது. அதனால் அவங்க கூட ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருக்காண்டா. ஸோ இதை அனுப்பிட்டு நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனலோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் ரொமான்ஸ் வரும். இந்த சீன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கத்தி எடுத்து கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. நம்ஜூன் கிட்டக்கு வராதிங்க, நீங்கள் வந்தீங்கன்னா நான் என்னோடய ஹேண்டையை அறுத்துக்கிட்டு நம்மளோட குழந்தைய இந்த உலகத்தை விட்டு கூட்டிகிட்டு போயிடுவேன், உங்கள் கூட சேர்ந்து வாழ பிடிக்கலை, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை அறுத்துக்க போகிறீங்க. இப்போ நம்ஜூன் பார்க்குறான். ஏய் ஒயன், என்ன விளாண்டுட்ருக்க, கையில் கத்தி எடுத்து வச்சுட்டு ஒழுங்காக தூக்கி போடு. ஒயன் நான் சொல்கிறத கேளு. நான் கேட்க மாட்டேன், அவங்க கூட சேர்ந்து வாழ எனக்கு பிடிக்கலை, எப்போ பாரு என்னை ஃபோர்ஸ் பண்ணியே எடுத்துட்ருக்கீங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த கத்தியை உங்கள் ஹேண்டுக்கு நேராக கொண்டு போயிட்டுருக்கீங்க. ஏய் சொல்கிறத கேளு ஒயன், ஒயன் ஒய்யான், நான் சொல்கிறத கேளு. வேணாம் ஒயன், நான் கூட உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், நீ ஹாப்பியாக இருந்துட்டு போ, வேணாம் இந்த வேலை பார்க்காத. யார்கிட்ட போய் சொல்கிறீங்க? இப்படி தான் சொல்லுவீங்க, அப்புறம் நான் கத்தியை கீழே போட்டதுக்கப்புறம் திருப்பி என்னை ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. எனக்கு உங்கள் கூடலாம் சேர்ந்து வாழ பிடிக்கல நம்ஜூன், என்னை விட்டுருங்க. ஏண்டி எப்போ பாரு என் கூட சேர்ந்து வாழை பிடிக்கலன்னே சொல்லிட்டுருக்க, இதுதான் என்னை ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிக்கிட்டு இருக்கு. பாரு ஒயன், ஒயன் வேணாம் ஒயன், ஒயன் கத்தியை கீழே போடுவேன், கத்தியை கீழே போடுவேன், இங்கே பாரு நான் சொல்கிறத கேளு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நீல் டவுன் பண்ணிட்டான்டா. நீல் டவுன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒயன் 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 கத்தியை கீழே போடுறி,
வேணாம் வேணாம் ஒயன், உன்னையும் நம்ம குழந்தையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒயன். அதனால தான் ஒயன் உங்ககிட்ட இப்படி நடந்துட்டுருக்கேன் ஒயன். வேணாம் ஒயன், கத்தியை கீழே போடு ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். உங்களுக்கு அவன் பேசுகிறத கேட்கவே பிடிக்கல. ஒயன் ஒயன், ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு ஒயன். கேட்டுட்டு அதுக்கப்புறம் எதனாலும் பண்ணு. இங்கே பாரு, உங்கள் அப்பாவை எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும். உனக்கு உங்கள் அப்பாவோட சைடில் இருந்து எனிமிஸ் அதிகமாக இருக்காங்க ஒயன். உனக்கு எப்போனாலும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா என்கிட்ட சொன்னாங்க. தெரியும், உங்கள் அப்பா இப்போ உயிரோட இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி தாண்டி உன்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். ஸோ இந்த சேம் டைம் நீங்கள் ஹேண்டாக எடுத்துக்க போகிறது, அவன் அப்படி கத்துவுமே நீங்கள் கத்தியை கீழே போட்டுட்டு அப்பாவா? ஆமாடி, அப்பா தான் என்கிட்ட சொன்னாங்க, உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க. உன்னை ப்ரொடெக்ஷன் பண்ணுன்றக்காண்டி தாண்டி நான் கிட்னாப்பராகவே மாறினேன். இங்கே பாருவேன், இத்தனை நாள் நான் நிறைய பேர்த்த கடத்தி கொடுமைப்படுத்துகிறேன் நீ சொல்லிட்டு இருந்தேல, அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட எனிமிஸ்கே கிடையாது. எனக்கு எதிரியே இல்லடி. உனக்காண்டி தாண்டி இதெல்லாம் பண்ணிருக்கேன். அதெல்லாம் உன்னோட எதிரிடி. உங்கள் அப்பாவோட எனிமிஸ் ஓ மேலே கை வைக்கணும்னு வந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து தான் உன்னை ப்ரொடெக்ஷன் பண்ணேன், வேறு எதுவுமே இல்லை ஒயன். இங்கே பாரு ஒயன், எதுக்காண்டி உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னா, ஏன்னா உனக்கு என்ன பிடிக்கலை. நீ பொறுக்கின்ற ராஸ்கல்ன்ற நீ வந்துட்டு எட்டக்க இருந்துட்டா உன்னை வந்துட்டு என்னால் பார்த்துக்க முடியறதில்ல. நீ எங்கே இருக்கேன்னு தெரில, என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரில, உன்னை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேன்ட்ட. அதனால தான் உங்ககிட்ட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆவ, பேபி பிறக்கும், நீ வேறு வழியே இல்லாமல் என் கூட சேர்ந்து வாழுவ, அப்போ என் கூடயே இருப்ப, அப்போ உன்னை ப்ரொடெக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி அப்படி நடந்துக்கிட்டே என்னை மன்னிச்சிருவான். இங்கே பாருவான், இதெல்லாம் உன் மேலே இருந்த காதலால் உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுன்றக்காண்டி தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி உங்ககிட்ட ஃபோர்ஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உன்னை யாரும் தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் அப்பா கடைசியாக சாகும்போது என்னோட ஹேண்டை பிடிச்சிட்டு, நம்ஜூன் என்னோட லிட்டில் பிரின்சஸ், எனக்கு ஒத்த பொண்ணு, ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளை நல்லா பார்த்துக்கோன்னு என்கிட்ட சொல்லி தான் உங்கள் அப்பா உயிரையே விட்டார். இந்த மண்ணை விட்டு இந்த உலகத்தை விட்டு போனார். எப்படி உங்கள் அப்பா என்கிட்ட சொன்ன வார்த்தையை என்னால் எப்படி மீற முடியும்? உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும் பின்னாடியே சுற்றிட்டு தெரிஞ்சேன். உனக்கு உங்கள் அப்பாவோட எனிமீஸ் அதிகம், அதனால உனக்கு ஆபத்தும் அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் உன்னை என் கூடையே வச்சு ப்ரொடெக்ட் பண்ணுன்றக்காண்டி தான் உங்ககிட்ட அப்படின்னு நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அழுதுட்ருக்கான். இருந்தாலும் நம்ஜன் சொல்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியலை. என்னதான் எங்கள் அப்பாவுக்கு எனிமீஸ் இருந்தாலும் என்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சாலும் அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாமே. எதுக்கு இப்படி என்னை ஃபோர்ஸ் பண்ணி, எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி கத்தியும் என்னை எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தீங்க? அது உண்மையாக சொல்லணும்னா அந்த 1 டே வலிக்கப்புறம் நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நான் நினச்சேன். உன்னை நான் ஹாப்பியாக பார்த்துக்கணும் தான் நான் நினச்சேன். ஆனால் நான் என்னடி பண்ண சொல்கிறேன், நீ என்னடி பண்ண சொல்கிற? எப்போ பாரு பிடிக்கலை, உங்களை பிடிக்கலை, நீங்கள் பொறுக்கி, நீங்கள் ராஸ்கல், நீங்கள் கிட்னாப்பர், உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னே தாண்டி சொல்லிகிட்ருக்க. நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான் சாதாரண மனுஷன்தான். என் மனசுக்குள்ளேயும் காதல் வரும். என் மனசுக்குள்ளே மொத வந்த பொண்ணே நீ தான். உன்னை தான் உண்மையிலேயே ட்ரூவாக லவ் பண்ணேன். அதனால தான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அடைஞ்சேன். உனக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கணும்னு நினச்சேன். உன்னை எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன். ஆனால் நீ எப்போ பாரு பிஞ்சு பொண்ணு டேப் ரெக்கார்டு போதிரி நீ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு வெறுப்பாச்சு. மற்றவங்க உன்னை பார்த்து பேசும்போதே எனக்கு ஜெலஸ் ஆச்சு, பொசிசிவ் ஆச்சு. அதனால தான் உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு பேர் காதல். புரிஞ்சுக்கோ. இங்கே பாருவோம், இதுக்கப்புறம் உடனே நான் எதுவுமே பண்ண மாட்டேன். உன் கிட்டக்கு கூட வரமாட்டேன். என்னை மன்னிச்சிருவேன். என்னை விட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடாதடி. உனக்காண்டி தாண்டி இவ்வளோ நாள் இப்படி பண்ணிட்டு இருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன். உங்கள் அப்பா அன்றைக்கி என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுன்னு. ஆனால் உன்கிட்ட நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் நீ கேட்பியாடி? அதனால தாண்டி என் வழியில் போயிட்டு உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உன்னை நான் அடைஞ்சிக்கிட்டேன். இதுக்கு பேர் காதலோயன். நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுவான். நீங்கள் என்ன தான் எங்கள் அப்பாக்காண்டி பண்ணாலும் எனக்காண்டி பண்ணாலும் நீங்கள் அது தப்பான வழியில் தான் பண்ணியிருக்கீங்க. ஆமாம்,
அதை தப்பான வழியில் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு வேறு வழி தெரில. உங்ககிட்ட வந்து எப்படி பேசுகிறதுன்னு தெரில. உனக்கு தனிப்பட்ட விதத்தில் எனிமீஸ் இருக்காங்க, உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் நீ கேட்பியாடி? கேட்பியா? அதனால தான் ஓயன் உன்னை இப்படி அடைஞ்சு உன் கூடயே இருக்கணும்னு நினச்சேன். ஓயன், என்னை விட்டுட்டு போயிடாத ஓயன், ப்ளீஸ் ஓயன். நீ இல்லைன்னா நானே இல்லடி. உனக்காண்டி தாண்டி இப்படி மாறி நிற்கிறேன். என்னை விட்டுட்டு போயிடாத. எனக்கு இதை கிட்னாப் பண்ணி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணுன்ற எண்ணெல்லாம் கிடையாது ஓயன். உன்னோட எனிமீஸாக நினச்சி உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஓயன். ஓயன், என்னை விட்டுட்டு போயிடாத ஓயன். என்னை விட்டுட்டு என்னோட குழந்தையும் கூட்டிகிட்டு போயிடாத. உங்கள் 2 பேர்த்து மேலே நான் ரொம்பவே உயிராக இருக்கேன். மை மைண்டி, நீங்கள் 2 பேருமே என்னோட உயிர், என்னோட சோல். உங்களை எப்பயுமே விட்டு கொடுக்கவும் முடியாது. உங்கள் 2 பேர்த்தையும் விட்டுட்டு என்னால் வாழவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீல் டவுன் பண்ணி நம்ம நம்ஜூன் ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப ஃபீலிங்ஸாக அழுதுட்ருக்கான். உங்கள் ஐஸில் டியர்ஸ் தேங்கி வடைஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அவன் அழுகையை சமாதானப்படுத்துகிறதா இல்லை என்ன பண்ணுறதுன்னு உங்களுக்கே தெரியலை. ஏன்னா அவ்வளோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணி கஷ்டப்படுத்தியிருப்பான். ஆனால் அவன் சொல்கிறது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறக்காண்டி தான் அவன் அப்படி பண்ணான்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டுருக்கான். இருந்தாலுமே நீங்கள் அதை என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலான்னு சொல்கிறீங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க. கரெக்டு தான், இதை போயிட்டு உன்னை ப்ரொடெக்ட் பண்ணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்கள் ஏற்றுட்டு இருந்திருப்பீங்களா? மாட்டீங்க. என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் தான் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அதனால தான் அவன் அப்படி பண்ணி உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுன்றக்காண்டி கூடயே வச்சுட்டு இருந்திருக்கான். இருந்தாலுமே வந்துட்டு அவனுக்குள்ளே காதல்ன்ற ஒரு விஷயம் வர, நீங்கள் யார் கூட பேசினாலும் யார் உங்கள் கூட பேசினாலும் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னோட பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் மைண்ட் 2 பேருமேன்ற மாதிரி அவன் உங்கள் மேலே ஜெலஸ் ஆகிறான். அவன் உங்கள் மேலே பொசசிவ் ஆகிறான். உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் உங்கள் மேலே இருக்கிற காதலால் அவன் அழுது ஒரு மாதிரி ரொம்பவே வந்து குற்ற உணர்ச்சியில் கீழே நீல் டவுன் பண்ணி அழுகும் போது உங்களுக்கு அவனோட காதல் புரியுது. இருந்தாலுமே உங்கள் மனசுக்குள்ளே ஈகோ ரொம்பவே டச் ஆகுது. அதனால நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக உங்கள் ஐஸெல்லாம் டியர்ஸ் வழியாக நின்றுட்டே இருக்கீங்க. நீங்கள் நம்ஜூன் கிட்ட எதுவுமே பேசலடா. அப்படியே பாத்ரூமுக்கு போகிறீங்க, ஷவர் பண்ணிக்க போகிறீங்க. ஏன்னா உங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சீன் நடந்திருக்கும். அதனால் நீங்களும் போயிட்டு ஷவர் பண்ணிக்க போகிறீங்க. நம்ஜூன் அந்த பாத்ரூமுக்கு வெளியே நின்றுட்டு அழுகிறான். ஓயன், ப்ளீஸ் ஓயன், ஓயன், உனக்கு எனக்கு ஊடலை ரொம்ப ஃபோர்ஸாக தாண்டி நடந்திருக்கு. உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன்டி, லவ்வபிள் மூமெண்ட்டாக நீ என் ஐஸை பார்க்க, நான் ஐஸை பார்க்க, இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வேணும் ஓயன். எனக்கு உன்னோட ஹஸ்பண்டா உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். இது வரைக்கும் உங்ககிட்ட நான் கெஞ்சினதே கிடையாது ஓயன். ஓயன், என்னோட காதலை புரிஞ்சுக்கோ ஓயன். என்னை விட்டுட்டு போகணுன்னு நினைக்காத ஓயன். ப்ளீஸ் ஓயன், ஓயன் ப்ளீஸ் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு வெளியில் நின்று கெஞ்சிக்கிட்டு இருக்காண்டா. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஷவர் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேலே நம்ஜூனை உங்களால் கெஞ்ச விட முடியலை. ஏன்னா அவன் பண்ண தப்புக்கு 1000 தடவை சாரி கேட்குறான். அவன் தப்பும் பண்ணலையாடா, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான். அதுக்காண்டி தான் இவ்வளோ பண்ணியிருக்கான். ஸோ அதனால் அவனோட காதல் புரியுது. அதுக்கு மேலே நீங்களும் வேறு எதுவும் பேசலை. அவன் அழுதுகிட்டே உங்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க. அப்படியே நீங்கள் பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ஜூனோட ஹேண்டை பிடிச்சி அப்படியே அந்த பாத்ரூம்குள்ளே இழுக்கிறீங்க. ஸோ சவரோட சவராக இப்போ அப்படியே நம்ஜூனுடைய லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படியே நம்ஜூனும் உங்களோட லிப்பில் பேக்கிஸ்ஸு அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மாமா, நம்ஜூன் மாமா, நம்ஜூன் அப்படின்றீங்க. அவ்வளோதான். நம்ஜூனுக்கு அப்படியே என்னோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்கி படிய அப்படியே உங்களை இருக்க கட்டி அணைச்சிட்டு உங்கள் லிப்பில் கிஸ்ஸு, ரொம்ப சாஃப்டான மூமெண்ட்டு, ரொம்ப மெல்ட்டிங்கான மூமெண்ட்டு. அந்த ஷவர்லேருந்து வாட்டர் ட்ராப் ஆக உங்கள் பாடி ஃபுல்லாக வாட்டர். அதே மாதிரி நம்ஜூனுடைய பாடி ஃபுல்லாக வாட்டர். இப்படியே நீங்கள் ரொம்ப மெல்ட்டிங்காக பாத்ரூமில் வச்சு 2 பேரும் ஸ்டே பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ உங்களோட காதல் நம்ஜூனுக்கு நல்லாவே புரியுது. அதே மாதிரி நம்ஜூனுடைய காதல் உங்களுக்கு அவன் புரிய வச்சுட்டான். கிட்ட ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட்டை இதே இடத்துல எப்படி முடிச்சுக்கிறேன். அதாவது குழந்த அங்கே தூங்கிட்டுருக்கு, நீங்கள் 2 பேரும் இங்கே ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. ஸோ உங்களோட லவ்வபிள் மூமெண்ட்டில் குழந்தைய மறந்துட்டீங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அன்கட்டை பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு ரியாக்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் அன்கட்டை நெக்ஸ்ட்டு ஸ்டோரிக்கு எடுக்கணும்னு தோணும். எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியுதுலடா.
ஸோ நம்ஜூன் கிட்னாப்பர்லாம் கிடையாதுடா, உங்களுக்காண்டி தான் அவன் கிட்னாப்பரே மாறுறான். ஸோ உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறான். அதையும் தாண்டி உங்கள் மேலே காதல் அதிகமாக உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிறான். ஸோ உங்கள் மேலே இருக்கிற காதலால் தான் இப்படிலாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட லவ்வபிள் மூமெண்ட்டை வெளில கொண்டு வர. ஸோ அவனோட காதல் உங்களுக்கு புரிஞ்சு நீங்களும் அவனை ஏற்றுக்கிறீங்க. இப்படி தான் எடுத்திருக்கேன், எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் அண்ட் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டோரி யோசிக்கிறக்கான மோட்டிவேஷனல். அப்புறம் நம்ஜூனுக்கு இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மறக்காமல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி வியூவர்ஸ் அதிகமாக போக வச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. வேற ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை டார்மிஸ், பாய்.